வணக்கம். இது உங்கள் தேஜஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம 5th டே கிளாஸ் பார்க்குறோம். 5th டே கிளாஸில் வந்து இப்போ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆமி, ஈஸ், ஆர். இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடந்துச்சுனாவோ, இல்லை ப்ரெசண்ட்டில் ஒரு பொருளோ, இல்லை ஒரு நபரோ, இல்லை ஒரு இடமோ, அதாவது நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருக்குது, அதனுடைய தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ரெசண்ட் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். வேறு ஃப்யூச்சரை பற்றியும் பார்க்கல, பாஸ்ட் பற்றியும் பார்க்கல. அதாவது இனிமேல் நடக்க போகிறத பற்றியும் பார்க்கல, ஏற்கனவே நடந்ததை பற்றியும் பார்க்கல. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயலையும், இப்போ ஒரு பொருளினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஐடியா இது வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு நான் 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஒரு 60 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஏன் அப்படின்னா, இப்போது நிச்சயமாக நீங்கள் வந்து 30 நாள்லையோ 60 நாள்லையோ ஒரு மொழியை வந்து நீங்கள் அந்தளவுக்கு சீக்கிரம் கற்றுக்க முடியாது. ஏன்னா, நீங்கள் வந்து பேசிக்காக அந்த கிராமரில், அந்த மொழியினுடைய அடிப்படை இலக்கணத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், பேசிக் கிராமரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. தென் ஒன்லி யூ கேன் ஸ்பீக் ஆர் ரைட் இன் ஃப்ளூயன்ட் மேனர் இன் தட் லாங்குவேஜ். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த மொழியை நீங்கள் எதை கற்றுக்க விரும்புகிறீங்களோ அந்த மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து நல்லா பேசவும் முடியும், இல்லை எழுத முடியும் பிழை இல்லாமல். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த பேசிக் கிராமரை கற்றுக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போகிறது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பேசிக் கிராமரை வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அப்போ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன்லாம் என்னென்ன, இப்போது ஒரு செயலை ப்ரெசண்ட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு செயல் ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் காலமாக ஒரு கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்னென்ன, ஸோ அது எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி வந்து பாஸ்ட் கிளாஸில் பார்த்தது என்னென்னா, ஆமு, ஈஸு, ஆர் இந்த 3 வேர்டும் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, சரிங்களா? அது எதுக்கெல்லாம் பயன்படுது. அதே மாதிரி ஒரு செயல் இப்போ நிகழ்காலத்தில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் கண்ணு திறந்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், சரிங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னென்னா, ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் வந்து கொஞ்சம் காலம் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது ரோட்டில் பஸ் ஓடுது, ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, ஆடு மாடு நடந்து போகுது, இல்லை வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து கிச்சனில் சமைக்கிறாங்க, அப்பா வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? அது எல்லாமே நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அப்போ ஆம், ஈஸ், ஆர் இதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதை வந்து ஒரு சென்டென்ஸில் கொண்டு வரும்போது ஒரு சப்ஜெக்டை நம்ம எப்படி எப்படிலாம் சொல்லலாம், ப்ளஸ் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு. இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் அது தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய செயல் இது தாங்க வரும். ஓகேங்களா? அந்த வகையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம வந்து அதே மாதிரி முந்தைய கிளாஸில் வந்து ஆமீஸ் ஆர் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அது எஸ்ஆர்னோ டைப்பில் எப்படி இருக்கும், ஆமீஸ் ஆரை வச்சு கேட்கும்போது எஸ்ஆர்னோ டைப்பில் எப்படி இருக்கும், டபிள்யூஹெச் டைப் வந்தால் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே ஆமீஸ் ஆர் வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதிலெல்லாம் வந்து எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அடுத்த டைப் ஆஃப் சென்டென்ஸ், சரிங்களா? இப்போ டென்ஸ் வந்து மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. சிம்பிளில் 3, ப்ரெசண்ட்டில் 3, பர்ஃபெக்டில் ஒரு 3, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு 3, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அந்த மாதிரி ஒரு 12 டென்ஸ். அப்போ நான் 12 டென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரியே அது மாதிரி கொண்டு போகாமல் சிம்பிளான அந்த வேர்ட்ஸ், அது பயன்படக்கூடிய இடம் எங்கே, அதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சால் மட்டுமே, பேசிக் கிராமர் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் பேசலாம், நல்லா எழுதலாம். ஸோ அதனால் வந்து 60 நாளில் இல்லை வந்து இப்போது ஒரு 30 நாளில் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. அதே மாதிரி நம்ம பேசுகிறதுன்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பேசணும். தப்பாக இருந்ததுனாவோ நம்ம பேசணும், சரிங்களா? அதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிளாஸ் கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இன்றைக்கும் இங்கிலீஷ் கிராமர் ஒத்துன இந்த பேஸ் பண்ண இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செயலை வந்து நம்ம இங்கிலீஷில் நம்ம தமிழ்லையும் வந்து 2 வார்த்தை இருந்தால் சொல்லிடலாம். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு செயலை வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லலாம், நாங்கள் படிக்கிறோன்னு சொல்லலாம். 2 வார்த்தை, நான் படிக்கிறோம், நாங்கள் படிக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர்லேயும்
நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு வச்சிங்களேன், ஒரு செயலை வந்து 2 சொல் இருந்துச்சுன்னா 2 வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த 2 வார்த்தையை பேஸ் பண்ணி யூஸிங் தட் 2 வேர்ட்ஸ் வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு செயல் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு செயலை 2 விதமான சென்டென்ஸில் இங்கிலீஷ் ஒரு செயலை சொல்கிறதுக்கு 2 விதமான வேர்ட்ஸ் இருந்தால் போதும். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ப்ளேன்னு ஒரு வெர்பு இருக்குது, ஒரு செயல் இருக்குது. விளையாடுறது, விளையாடுற அப்படின்ற ஒரு செயலை குறிக்கிற ஒரு வெர்பு வினைச்சொல் வந்து ப்ளே இருக்குது. போகுதல் அப்படின்றதுல ஒரு செயல் நடக்குது, ஒருத்தவங்க போகிறாங்க, அதை குறிக்கிற கோ அப்படின்ற ஒரு வினைச்சொல் இருக்குது, வெர்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எப்படி ஒரு சென்டென்ஸில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சென்டென்ஸ் டேபிள் வந்து வெர்பு டேபிள் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி வரும், ப்ளே சிம்பிள் ப்ரெசண்ட்டாக வரும். ப்ளேடுன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. அந்த டேபிள் வந்து 3 டேபிள் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் இருக்கும். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அது வேறு ஒரு இது. சில பேர் இப்போ நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்னு படிச்சிருப்போம். அந்த ஃப்யூச்சர்லாம் வராதுங்க. 3வது இருக்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஸோ அப்போது ப்ளேன்றது வந்து நம்ம ஒரு செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, 2 வார்த்தையை வச்சு சொல்லும்போது மட்டும் அந்த ப்ளேன்றது எப்படி வரும், பிளேடுன்ற அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ், கடங்காலத்தில் அந்த விளையாட்டை பற்றி சொல்லக்கூடிய அந்த வினைச்சொல் வந்து எப்படி வந்துச்சு, பிளேடுன்றது வேறு. சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதேமாதிரி கோ, வெண்ட், கான் அப்படின்னு வரும். கோன்றது ப்ரெசண்ட்டு, வெண்ட்ன்றது நடந்தது சொல்லக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, கான்ன்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு 2 சொல்லு, அதை வச்சு நம்ம இங்கிலீஷில் பேசலாம். ஐ ப்ளே கிரிக்கெட்னு இருக்குது, நான் கிரிக்கெட் விளையாடுறேன். பாருங்கள், 2வது வந்து ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் இருக்குது, நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நான் கிரிக்கெட்டு விளையாடுறேன். 2வது சென்டென்ஸு நான் கிரிக்கெட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, இப்போது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஐ ப்ளே கிரிக்கெட்ன்றது வந்து கிரிக்கெட் விளையாடுறத பற்றி தான் சொல்லுது. செகண்டு சொன்னது வந்து கிரிக்கெட் விளையாடுறத பற்றி தான் சொல்லுது. ஆனால் முதல்ல சொன்னது நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லுது. ஆனால் 2வது சொன்னது வந்து இப்போ நான் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்கேன், அந்த இந்த விளையாட்டை நான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன், நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கண்டினியூஸாக வர்றதில்ல, அப்போ இப்போ நடந்துக்கிற செயலை செய்கிறது. இப்போ முதல்ல சொன்னது வந்து நம்ம ஸ்கூலில் படித்த சிம்பிள் ப்ரெசண்ட்டு, 2வது சொன்னது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ். ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் ஒரு செயல் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பாருங்களேன். இப்போ இதை தான் இந்த மேலே சொன்ன சிம்பிள் ப்ரெசண்ட்டை வச்சு தான் ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணும்போது 2 வார்த்தைகள் தெரிஞ்சால் போதும். நான் விளையாடுறேன், அவன் படிக்கிறான், அவள் படிக்கிறா, அவங்க விளையாடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள் ஓடுறோம். இப்போ இந்த மாதிரி 2 வார்த்தைகளை வச்சா நம்ம வந்து இங்கிலீஷில் ஈஸியாக பேசிடலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சிம்பிளான பதில் அடிக்கணும். வளவலன்னு பேசாத, ஆமாவா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லு. ஒரு கேள்வி கேட்டால் ஆமாவா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லு. ஏகப்பட்ட கதைலாம் சொல்லாது, அது மாதிரி அதிகமாக கதைலாம் சொல்லாது. ஆமாவா இல்லையா, முடியுமா முடியாது அப்படிலாம் கேட்குறாங்க, அது வந்து எஸ்ஆனோ டைப்பு. ஆமாவா இல்லையா அப்படின்றது வந்து எஸ்ஆனோ டைப்பு. அதே மாதிரி எஸ்ஆனோ டைப்லேயும் பதில் சொல்லலாம். அந்த சென்டென்ஸோட முழு கேள்வியோட முழு அர்த்தம் தெரிஞ்சுன்னா எஸ்ஆனோ டைப்பில் பதில் சொல்லிடலாம். ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா 2 வார்த்தை, ஒரு சப்ஜெக்ட்டு, அவங்க செய்கிற செயல், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, எஸ் ப்ளஸ் வின்னு படிச்சிருப்போம், அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பதில் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுறேன், நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன், இதுக்கு கேள்வி என்னவாங்க இருக்கும், கேள்வி என்னவாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ்க்கு வந்து பேச முடியும். பதில் தயவு செஞ்சு ஒரு சென்டென்ஸை கற்றுக்காதீங்க, நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அப்போ கேள்வின்னும் போது இது ஃபஸ்ட்டு என்ன வரும், வாட் டு யூ டூன்னு இருக்குது. வாட் டு யூ டூனா நீ என்ன பண்ணுற. இப்போ கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்ற சென்டென்ஸே பதிலாக சொல்கிற சென்டென்ஸே வச்சுக்கலாம். வாட் டு யூ டூனா நான் கிரிக்கெட் விளையாடுறேன். இப்போ 2வது கேள்வி பாருங்கள், வாட் ஆர் யூ டூயிங், நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். அப்போ கேள்விக்கேற்ற பதில். இப்போ வாட் டு யூ டூனா நீ என்ன பண்ணுற, நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அப்போ வாட் டு யூ டூன்றது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு. சாதாரணமாக ஒரு 2 வார்த்தையை வச்சு சொல்கிறோம். சரிங்களா? வாட் ஆர் யூ டூயிங்னா நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. சரி பரவாயில்ல, பேசுகிறதுனா விட நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா, நான் இப்போ கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். நீ இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னியே, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது கேள்வி வந்து எந்த டென்ஸில் இருக்கோ பதிலும் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். கேள்வி
இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் கூட நம்ம விட்டுடலாம். வாட் டு யூ டூன்னு கேட்டாங்கன்னா 2 பொருளை வச்சு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் வாட் டு யூ டூன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுற, கிரிக்கெட் விளையாடுறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கண்டினியூஸாக கேட்டால் கண்டினியூஸ் உள்ள பதில் சொல்லணும், சிம்பிளாக கேட்டால் சிம்பிளாக பதில் சொல்லணும். அவ்வளோதாங்க, இதுதான். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து டென்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால் அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாமே படிக்கிறோங்க. இப்போ மேக்ஸ் கூட படிக்கிறோம், எல்சிஎம் படிக்கிறோம், ஹச்சிசிஎஃப் படிக்கிறோம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் படிக்கிறோம், அதே மாதிரி வந்து ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறோம், மென்சுரேஷன் படிக்கிறோம். ஸோ ஆனால் வந்து அதனுடைய பயன்பாடுகள் எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுது, அப்ளிகேஷன், சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம் படிக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏதாவது நமக்கு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கும் தெரிஞ்சதில்லை. எனக்கு ஆனால் நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை, ஆனால் அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன்லாம் படிக்கிறோம் மேக்ஸில். ஆனால் அதனுடைய பயன்பாடுகள் என்னங்க, நம்ம அதை எங்கே போய் பயன்படுத்த போகிறோம் எதுவுமே தெரியல. ஆனால் தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த டென்ஸு. இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு அது சிம்பிளாக பதில் சொன்னோன்னா அதை எப்பப்பெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு செயலை டெய்லியும் செய்கிறேன், யூஸ்வலாக வழக்கமாக செய்கிறது, எப்பயாச்சும் ஒரு தடவை செய்கிறது, அதே மாதிரி எப்பொழுதுமே செயலை செய்கிறது, அடிக்கடி ஒரு செயலை செய்கிறது, மொத்தம் எல்லாமே ஒன்றா மாதிரி தான் தெரியும். எல்லாமே ஒன்று தான். ஒரு செயலை நான் வந்து எப்போதுமே செய்கிறேன், யூஸ்வலாக செய்கிறேன், அடிக்கடி செய்கிறேன், ஆஃபன் அது மாதிரி சம்டைம்ஸ் செய்கிறேன். இல்லை வந்து ஒரு செயலை எனக்கு சுத்தமாக நான் செய்கிறதே இல்லை, ஒரு செயலை நான் தொடர்ந்து எப்போதும் செய்கிறேன், ஒரு செயலை சுத்தமாக செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போது ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ, இந்த வேர்டு வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஐ லைக் டீனா எனக்கு டீ பிடிக்கும். ஐ டோன்ட் லைக்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அர்த்தம். எனக்கு எப்போவுமே பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, இப்போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன உனக்கு பிடிக்குமா? இப்போ யாரை பற்றியாச்சும் இப்போ ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களை பற்றி சொல்லும்போது, அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் லைக்னு வந்துடும். சரிங்களா? அது சிம்பிள் டென்ஸ். அது சிம்பிளாக கேள்வி கேட்டு சிம்பிளாக பதில் சொல்லுது. டு யூ லைக் ஷீ, டு யூ லைக் ஹர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவளை உனக்கு பிடிக்குமா? ஐயோ எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவனை உனக்கு பிடிக்குமா? அவனை எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அதே மாதிரி பாருங்கள், உனக்கு காஃபி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு டீ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே டீ குடி தான் பிடிக்கும். இப்போ பாருங்களேன், உனக்கு மேக்ஸ் பிடிக்குமா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஐ லைக் சயின்ஸ், எனக்கு சயின்ஸ் பிடிக்குமா? சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் லிசன் டு மியூசிக், உனக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு செயல் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்குது, வழக்கமாக எப்போவுமே நான் ஒரு செயலை செய்கிறேன், அதே மாதிரி வந்து அடிக்கடி நான் ஒரு செயலை செய்கிறேன். இப்போது வழக்கமாக எனக்கு ஒரு செயலை பிடிக்கும், நான் ஒரு செயலை செய்கிறேன், வழக்கமாக ஒரு செயல் நடக்குது, அதே மாதிரி வழக்கமாக எனக்கு ஒரு செயலை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி சிம்பிள் டென்ஸை வந்து இந்த உலக உண்மைகள், யுனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம்ல, எப்போவுமே காலையில் சூரியன் வந்து கிழக்கு பக்கம் தான் வரும், மேற்கு பக்கம் மறையும். காலையில் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும், இதெல்லாம் உலக உண்மை. சரிங்களா? ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு நிலா. அதே மாதிரி ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்லும்போது இந்த உலக யுனிவர்சல் ட்ரூத்லாம் சொல்லும்போது நம்ம வந்து எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம், சிம்பிள் டென்ஸில் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன், இப்போ இந்த சிம்பிள் டென்ஸ் தான் நான் என்ன சொன்னேன், 2 வார்த்தைகள் இருந்தால் போதும், தமிழையும் நம்ம பேசிடலாம், இங்கிலீஷ்லையும் பேசிடலாம். சரிங்களா? ஆமாவா இல்லையான்னு பதிலையும் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். எஸ்ஆனோ டைப்பில் ஆமாவா இல்லையான்னு சொன்னால் அதுக்கான பதில் முடிஞ்சிடுது. அப்போது அந்த 2 வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள், சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை விட்டுருங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன, நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அதான் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ தமிழ் சப்ஜெக்ட்டு, தமிழ் என்ன மார்க்கு, என்ன சப்ஜெக்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம்ல, தமிழ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பீரியட் எந்த சப்ஜெக்ட்டு, இங்கிலீஷு. அதேமாதிரி இந்த பீரியட் எந்த சப்ஜெக்ட்டு, இன்றைக்கி இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ப்பா, தேர்ட் பீரியட் வந்து எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸ் சொல்லுவோம். அப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அதை தான் வந்து நம்ம சப்ஜெக்ட். நம்ம எதை பற்றின ஒரு செயலை செய்கிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். சரிங்களா? அப்போது என்னை பற்றி சொல்கிறேன், ஐ ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே கிரிக்கெட்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் கிரிக்கெட் விளாட்றேன். இது வந்து ஒரு செயல் நடக்குது. ஆனால் அதே மாதிரி பாருங்கள், இது சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறது. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் ஐ ப்ளே கிரிக்கெட். உனக்கு காஃபி பிடிக்குமா? டு யூ லைக் டீ? எஸ் ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லும்போது, எஸ் ஐ லைக் டீ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அப்போ டீ எப்போவுமே பிடிக்கும்னு அர்த்தம். யூஸ்வலி ஐ லைக்ஸ் டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ லைக் டீ அப்படின்னு கேட்டிங்கன்னா
எனக்கு டீ வந்து எப்போவுமே பிடிக்கும். நீங்கள் ஒரு 2 மணிக்கு எழுப்பி, "தம்பி போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு வா, டீ போட்டு வச்சுருக்கேன்னு" சொன்னால் கூட நான் வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு டீ பிடிக்கும். ஐ லைக் குலோப் ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குலோப் ஜாமுன்றது ஸ்வீட்ஸ்லேயே எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் எஸ்பெஷலி குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு செயல் பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது இந்த 2 வார்த்தையை வச்சு சொல்லலாம். அப்போது அந்த 2 வார்த்தைகள் என்னென்ன, எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியணும், அந்த செயல் என்ன செய்யுதுன்னு தெரியணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ப்ளே பண்ணுறேன், சரிங்களா? நான் விளையாடுறேன். நான் என்ன விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன். அந்த என்ன அப்படின்னு பதில் சொல்கிறது தான் ஆப்ஜெக்டாக வந்துடும். இப்போ ஐ ப்ளே கிரிக்கெட். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2 வார்த்தைகள் மட்டும். அதான் ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ தமிழில் பேசுகிறதுக்கோ 2 வார்த்தைகள் தான் போதும். அப்போ எதை பற்றி பேசுகிறோமோ அது, அடுத்து வந்து அது என்ன செய்யுது, பேசுகிற அந்த செயல் வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது, சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் தான் வந்து என்னவாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நவுன்னா என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள். அது வந்து ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், சரிங்களா? அது பாருங்கள். அடுத்தது அது செய்கிற செயல், ஒரு நவுனு, அதுதான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அப்போ அது அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அதுதான் செயல். இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, சரிங்களா? சப்ஜெக்ட்ன்றது வந்து பெயர் சொல் தமிழில், வெர்புன்றது வினைச்சொல். வினைன்னா செயல்னு அர்த்தம். அந்த நவுனு வாட் நவுன்ஸ் டஸ், அப்போது அந்த நவுன் என்ன செய்யுதோ அதை தான் நம்ம வெர்புன்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்களா? அது புரிஞ்சிடுச்சா இது? அடுத்தது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு பாருங்களேன். எக்ஸாம்பிள், அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நான் ஒரு பதில் சொல்ல போகிறேன். அதுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. அப்போ 2 வார்த்தைக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு நம்ம வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட். இப்போ நம்ம ப்ரொனவுன் வச்சு சொன்னோன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட்லாம் முன்னாடி சொன்னேன், சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, இந்த பேட்டர்ன் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் மட்டும் கொஞ்சம் மாறுங்க. சப்ஜெக்டாக வந்து ஐ வந்துச்சுன்னா வெர்பு ப்ளேன்ற வெர்பு, நம்ம இந்த வெர்பு டேபிளில் பார்த்தோம்ல, ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு, ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா அந்த முதல்ல ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்புன்னு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம், எந்த சேஞ்சும் பண்ணாமல். அப்போ பாருங்கள், ப்ளேன்ற வெர்பு ஐ கூட வந்தாலும் ப்ளேன் தான் வரும், வி கூட வந்தாலும் ப்ளேன் தான் வரும், யூ கூட வந்தால் ப்ளேன் வரும், தே கூட வந்தால் ப்ளேன் வரும். ஓகேங்களா? ஆனால் அதே ப்ளேன்ற அந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்பு நிகழ்கால வினைச்சொல் வந்து ஹீ, ஷி, இட்டு கூடலாம் வந்துச்சுன்னா அது வந்து கூட எஸ் சேர்ந்து வரும். ப்ளேன்றது வந்து ஹி பிளேஸ், ஷி பிளேஸ், இட் பிளேஸ்னு வரும். ப்ளேன்றது வந்து இப்போ ஒய்யில் முடியுதா, அது கூட எஸ் ஆட் ஆகி வரும். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் போக போக இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பாஸ் அப்படின்ட்டு வெர்பு இருக்குது. ஹி பாஸ்டு இந்த எக்ஸாமினேஷன், தேர்ச்சி அடைந்து விட்டான் இருக்குது. ஹி பாஸ்னா ஹி பாஸ் இந்த எக்ஸாம் அப்படின்னா அவன் தேர்ச்சி பெறுகிறான், எக்ஸாமில் பாஸ் ஆகிறான், சரிங்களா? ஹி பாஸ் அப்படின்றது வந்து அதே மாதிரி ஹி பாஸ் த நோட் புக், அவன் அந்த நோட் புக்கை பாஸ் பண்ணுறான், இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுறான்னும் போது அப்போ எப்படி மாறுது, ஹீயோ ஷீயோ இட்டோ வரும்போது ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வர வெர்பு வந்து எப்படி மாறிடும், எஸ் ஆட் ஆகி வரும், இல்லை இஎஸ் ஆட் ஆகி வரும். உதாரணத்துக்கு பாஸ்ன்றதுல ஒரு வெர்பில் கடைசியில் எஸ் வந்துச்சுன்னா அது வந்து எப்படி மாறுது, அந்த வெர்பு வந்து இஎஸ் மாறுது. அப்போது ஹி பாஸ்ன்றது ஹி பாசஸ் அப்படின்னு, ஷீ பாசஸ், இட்டு பாசஸ்னும். அப்போ வெர்பு கூட எஸ் ஆட் ஆகி வருதா, அது ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம், சரிங்களா? அப்போது சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெர்போட கடைசி வார்த்தையில் எஸ்ன்னு வச்சுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸாக வந்து நம்ம ப்ரெசென்ட் டென்ஸாக ஒரு சென்டென்ஸ் அமைக்க போகிறோன்னா அதில் ஹீ, ஷீ, இட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஹீ பக்கத்தில் ஹீ பாசஸ், ஷீ பாசஸ், இட்டு பாசஸ். அப்புறம் ப்ளே அப்படின்ற வெர்பு ஹீ, ஷீ, இட்டு கூட வந்துச்சுன்னா ஹீ பிளேஸ், ஷீ பிளேஸ், இட்டு பிளேஸ்னு வரும். ஆனால் ஐ, வி, யூ, தே கூடலாம் வரும்போது ப்ளேன்றது வந்து அப்படி தான் வரும். ஐ ப்ளே, வி ப்ளே, யூ ப்ளே, தே ப்ளேன்னு வரும். இதற்கு பேர் தாங்க தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைன்னு நான், என்னை பற்றி சொல்கிறது, நான், நாங்கள், ஐ ப்ளே, வி ப்ளே, சரிங்களா? முன்னிலைன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, எதிர்த்தபல. அப்போ யூ, அவன், அவர், அவள், யார் வேணாலும் எனக்கு முன்னாடி இருக்காங்க. பட் தேன்னா கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, ரொம்ப தூரமாக இருக்குது படர்க்கை. சாரி, இங்கே பாருங்கள், தன்மைன்னா ஐவி, முன்னிலைன்னா யூ, யூ மட்டும்தான், நீங்கள் எல்லாரும் அப்படி வந்துடும். படர்க்கைனா 3வது நம்பர், 3rd பர்சன், சரிங்களா? ஹீ, ஷீ, இட், அவன் ரொம்ப தூரத்தில் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறது வந்து 2nd பர்சன், முன்னாடி நிற்கிறது வந்து
ஃபர்ஸ்ட் பர்சன்னா நானு, நாங்க. முன்னிலைன்னா எனக்கு எதுத்தாப்படி முன்னாடி இருக்கவங்க. படர்க்கைன்னா ரொம்ப தூரத்தில். அவன், அவன், அது, அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தனி முன்னிலை படர்க்கை. இதுதான் நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர், தமிழ் கிராமரில் பார்ப்போம். தமிழில் வந்து தன்மை முன்னிலை படர்க்கைன்னு வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வெர்பை வச்சு ஒரு 2 வார்த்தையை வச்சு நான் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் ஒரு வார்த்தை வந்து எழுத போகிறேன். இப்போ ஒர்க்குன்ற நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு வெர்பை வச்சுட்டு, ஒர்க்குன்ற வெர்பை வச்சுட்டு அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறேன்னா, ஒர்க்குன்றது எப்படி மாறிடும், ஹீ ஒர்க்ஸ்ன்னு மாறும். ஷீ ஒர்க்ஸ்ன்னு மாறும். இட் ஒர்க்ஸ் மாறும். ஒர்க்குன்ற வெர்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஷீ, இட்டு கூடலாம் வரும்போது எப்படி மாறிடுது, ஹி ஒர்க்ஸ், ஷி ஒர்க்ஸ், இட் ஒர்க்ஸ்ன்னு மாறிடும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து அப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு உதாரணம் பாருங்கள். வெர்போட இப்போ ஸ்டடின்ற வெர்பு எப்படி மாறுது பாருங்கள். லாஸ்ட்டு ஒய்யில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒய்யில் முடிஞ்ச ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதாவது அந்த டேபிளில் முதல்ல இருக்கிற அந்த வெர்பு எல்லாமே வந்து ஹீ கூடிய, ஷீ கூடிய, இட்டு கூடிய வரும்போது அந்த வெர்பு வந்து கடைசியில் ஒய்யில் முடிஞ்சதுன்னா அது எப்படி மாறிடும், ஹீ ஸ்டடீஸ், ஐஇஎஸ்ன்னு மாறிடும். ஹீ ஸ்டடீஸ், ஷீ ஸ்டடீஸ், இட் ஸ்டடீஸ்ன்னு மாறிடும். சரிங்களா? இப்போ வி கூட ஒர்ப் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பில் ஒய் சேர்ந்து வந்ததுன்னா அது கூட அந்த வெர்ப்ஸ் வந்து எப்படி மாறிடும், ஸ்டடின்றது வந்து ஸ்டடீஸ் மாறும். சரிங்களா? எப்போது ஹீ ஷீட் கூட மட்டும் சேரும்போது. ஆனால் ஐவி இது கூட சேரும்போது வெர்பில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸ்டடீடு ஸ்டடினா ஐ ஸ்டடி, வி ஸ்டடி அப்படின்னு மாறும். சரிங்களா? ஓகே. இதுதாங்க இன்னைக்கு கிளாஸு. இப்போது உங்களுக்கு இந்த பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கும்னு பார்க்குறேன். இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஆமி சாரு அதை வந்து கொஷினில் வச்சு எப்படி கொஷின் கேட்குறது, அது வந்து எஸ்ஆர்ஓ டைப்பில் எப்படி பதில் சொல்கிறது, அதே மாதிரி இப்போ ஒரு செயல் ப்ரெசென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நான் எப்படி கொஷின் கேட்குறது, அதில் வந்து எஸ் நோ நம்ம எப்படி பதில் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு 2 வார்த்தைகளை வச்சுட்டு நான் எப்படி இப்போ நடக்கிற ஒரு செயலை சிம்பிளாக பதில் சொல்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் நாளைக்கு கிளாஸில் சந்திக்கலாம். பாய்.